character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. Last class la maths la பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த ரிலேஷன்ஸ்ல எப்படி என்ன டைப்ஸ் ஆஃப் இட் இஸ் எ நாட் ரிலேஷன், நல் ரிலேஷன்னா என்ன, அதை பத்தி எல்லாம் பேசிக்கான கான்செப்ட்ல டெஃபினிஷன்ஸோட பார்த்தோம். அதனுடைய எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் you will be complete and next will be part about that உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.2 ல பாத்தீங்கன்னாக்கா in a third question என்ன தேர்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வியூவிலே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் காப்பி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வில் பி செக் அபவுட். ஓகே, இனி தேர்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். a relation R is given by the set x, y such that y equal to x plus 3. x belongs to the set of all. எதில் இருக்குது பாருங்கள், 0 1 2 3 4 5 எடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதில் இருக்குது பாருங்கள், தட் இஸ் 0 1 2 3 4 5லேருந்து எடுக்கிறாங்க. அட் இஸ் ஆல்சோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3நாக்கா எக்ஸோட வேல்யூ 0, அடுத்து எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் எக்ஸோட வேல்யூ 3 4 5 அது வரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். வேல்யூஸ் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 4 5 6 7 8 கிடைக்குது. அப்போ therefore y ஈக்குவல் டு என்ன செட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5 6 7 8 எழுதிக்கலாம். அப்போ ரிலேஷன் வாட் அபவுட் த ரிலேஷன்ஸ் என்ன சொல்லலாம் பாருங்கள், r இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ் கமா ஒய்னும் போது செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஆர்டர் பேர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டர் பேர்ஸில் சொல்லும்போது 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிது 3, 1 அப்ளை பண்ணும்போது 4, 2 அப்ளை பண்ணும்போது 5, 3 அப்ளை பண்ணும்போது 6 அண்ட் 4 அப்ளை பண்ணும்போது 7, 4,7 and 5 அப்ளை பண்ணும்போது 8, 5,8. This is considered about the given term. எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, determine its domain and range கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் டொமைன் சொல்ல போகிறேன். டொமைன்னாக்கா தட் இஸ் கால்ட் அபவுட் இனி ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது 0 1 2 3 4 5 அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கனாக்கா இங்கே என்ன வேல்யூ கிடைச்சதோ அதுதான் என்னுடைய ரேஞ்ச். 3 4 5 6 7 8ன்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். It is a very important question also, 2 மார்க்ல கேட்கக்கூடிய question. Okay, and see the next one, fourth one question. It is a 5 mark type question. என்ன 5 mark type questions பார்த்தீங்கன்னாக்கா represent each of the given relation by an arrow diagram. எல்லாத்தையும் arrow diagramல represent பண்ண சொல்லியிருக்காங்க. and also a graph and set out in a roster formல ரைட் பண்ணுங்க in terms of சொல்லியிருக்காங்க. இங்கே given எனக்கு first 2 part subdivision கொடுத்துருக்காங்க by x, y such that x is equal to 2y, x belongs to 2 3 4 5, y belongs to எதெல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்க 1 2 3 4. அப்போ therefore first sum will be considered about இங்கே கொடுத்துக்கிற டேர்ம்ஸ் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. ரிலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா r is equal to x equal to 2y. அப்போ x is equal to 2yனும் போது ரிலேஷன்ஸ் will be xக்கு நான் 2 அப்ளை பண்ணாக்கா y in terms of 2 into 1 is equal to 2. அப்போ 1 அப்ளை பண்ணோம், that is equivalence condition. and also 4 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 equal to in terms of வருதா பாருங்க, no. அப்போ what about the next one condition, xக்கு நான் in terms of 4 சூஸ் பண்ணுறேன். அப்போ yக்கு என்ன சூஸ் பண்ணால் that is 2 சூஸ் பண்ணும்போது 2 2s are 4. அதுதான் இந்த ஆர்டரில் arrow diagramல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். It is considered about the given in terms of arrow diagramல represent பண்ணும்போது it will be considered about the ரெண்டு மேப்பிங்ல ரைட் பண்ணியிருக்கோம் 2 1 3 2 4 3 and 5 4. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேப்பிங் ஃப்ரம் 2க்கு வந்து என்ன வந்துச்சு
in terms of apply பண்ணும்போது y ஓட வேல்யூ x க்கு நான் 2 ன்னு எடுக்கிறேன் y க்கு 1 ன்னு எடுக்கிறேன் அப்ப 2 goes to 1 and also next one எடுக்க முடியுமா பாருங்க in terms of 3 in x க்கு 3 எடுத்தாக்கா 2 into y ஓட வேல்யூ என்ன வரணும் in terms of 3 அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல 3 வரணும் அப்ப எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா it is not possible இங்க இருக்கிற வேல்யூஸ்ல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதனால தான் அந்த வேல்யூஸ் நம்ம எடுக்கல ஓகேவா are understood அப்ப therefore that is 2 goes to 1 and 4 goes to 2 அப்ப therefore then find out the solution of the term இது arrow diagramல ரெப்ரசன்ட் பண்றது அதே கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது பாத்தீனாக்கா it will be answer already உங்களுக்கு தெரிஞ்சதா x axis x dash y y dash அப்ப மென்ஷன் பண்ணிட்டு origin point 1 2 3 ஸ்கேல் எடுத்துக்க போறீங்க அதே போல இங்க 1 2 3 4 5 இல்ல 2 1 and 4 2 மட்டும் தான் points to be plotted are ஓகே அடுத்து c ஓட செட் ஆஃப் ஆர்டர் பேர்ல கேட்டதனால c ஓட பாயிண்ட் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் அப்ப whatever 2 1 and 4 2 தான் என்னோட செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதுதான் क्वेश्चनல கேட்ட மூணு பார்ட் ஆஃப் தி டெர்ம்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீனாக்கா இதுக்கு ரிலேஷன்ஸ் வேணா நீங்க நேமிங்ல கொடுக்குறீங்கன்னா that is mapping from r ஓகே இத நான் நேமிங்ல கேபிடல் x and கேபிடல் y ன்னு எடுத்தனா கேபிடல் x கேபிடல் y ன்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா it is clear about and also இப்போ செகண்ட் ஒன் டேர்ம்ஸ்ல y = x + 3 x, y are natural numbers less than 10 ன்னு சொல்லிருக்காங்க x உம் less than 10 and y உம் less than 10 1 ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரை எடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே அப்ப therefore y = x + 3 அப்ப therefore then will be add the relations that is equals to will be mapping about in arrow diagram ல ரெப்ரசன்ட் பண்றோம் arrow diagram ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது then will be mapping about that is the relations ஃபைண்ட் பண்ணியாச்சு இத வச்சு என்ன பண்ணலாம் பாத்தீனா கிராஃப் மார்க் பண்ணலாம் 1, 4, 2, 5, 3, 6, 4, 7 and 5, 8 and 6, 9 okay it is a mapping about okay இப்போ இதல ஒரு கிராஃப்ல டிரா பண்ணும்போது 1, 4 அதே சேம் as also x x dash y y dash மார்க் பண்ணிட்டு will be கிராஃப்ல பாயிண்ட் plot பண்ணிருக்காங்க 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 ஓகேவா கிராஃப்ல பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேவா very understood இதே சேம் as also set of order pairs third part இப்போ b part கண்டுபிடிச்சா அடுத்து c part கண்டுபிடினாக்கா இங்க ஆர்டர் பேர்ஸ்ல ரைட் பண்ணதை will be right on the set ல ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுதான் நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் கீழ கொடுத்திருக்கோம் பாருங்க என்ன கீழ கொடுத்திருக்கோம் c is equal to r is equals to 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 that's all the term ஓகேவா இத காப்பி பண்ணி வச்சிங்க வீடியோஸ் எல்லாரும் பாஸ் பண்ணி sums எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சிங்க உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ல okay and see the next one fifth one sum it is a very important question sometimes இது 5 மார்க்ல டைப்ல கேட்கக்கூடிய question தான் உங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் very 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 easiest part of the term இது 2 மார்க்லயும் கேட்பாங்க sometimes a company has 4 categories of employees given by assistants A clerks C managers வந்து M and executive officer பார்த்தீங்கன்னா E the company provide 10,000 25,000 50,000 and 1 lakh okay as salary to the people who work in the categories A C M and E respectively if A1 A2 A3 A4 and A5 were assistants C1 C2 C3 C4 were clerks M1 M2 and M3 were managers and E1 E2 were executive officers and if the relations R is defined by the X relation Y where X is the salary given to person Y அப்ப express the relations R through the an order pair and an arrow diagram will be represent இது arrow diagramல காமிக்க சொல்லிருக்காங்க அப்ப நான் என்ன பண்ண போறேன் நீ அசிஸ்டன்ட் அங்க கொடுத்துக்கிற in terms of values முதல்ல set of order pairsல ரைட் பண்ணனும் எப்படி in terms of A na assistant A1 A2 A3 A4 A5 and C na clerks C1 C2 C3 C4 எழுதணும் D na means manager அப்ப therefore M1 M2 M3 and executive officers E ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க E1 E2 எடுத்துக்கிட்டாச்சு then will be find out the resultant of the term எப்படி in terms of set of order pairs 10,000 ஏனா இங்களுடைய salaries assistant னா 10,000 சொல்லிருந்தாங்க clerk ஆனதுனா 25,000 and managers ஆனதுனாக்கா 50,000 and executive officer ஆனதுனாக்கா 1 lakh அந்த ஆர்டர்ல then will be set of order pairsல ரைட் பண்ணியாச்சு ஆர்டர் pairsல ரைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா then will be find out the arrow diagram ஏனா क्वेश्चनல order pairs and arrow diagram represent பண்ண சொல்லிருந்தாங்க அப்ப what about in order pairsல டிரா பண்ணதுக்கு அப்புறம் in arrow diagramல represent பண்ணுங்க 10,000 25,000 50,000 1 lakh ரைட் பண்ணிட்டு A1 A2 A3 A4 A5
C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. Then we'll be find out the arrow diagram. That is our question. Okay, it is clear about Purida? Okay students, நம்ம exercise 1.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஸோடைய டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஆரம்பிச்ச வீடியோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சிங்க. வில் பி சி த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஃபங்க்ஷன்ஸ்னாலே. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க? உங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். வீட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு சிம்பிளாக நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம ஜென்ரலாகவே சொல்லிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ரிலேஷன்ஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ரிலேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அப்போ தான் நம்ம ரிலேட்டிவ்ஸை கூப்பிட முடியும். ஓகே, இது ஜென்ரலாகவே ஒரு ஃபங்க்ஷனான அது எல்லோரும் குரூப்பாக அசைன் ஆகிறது. அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எனி ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோடைய சரௌண்டிங், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டிவ்ஸில் வரும். ஓகேவா? அந்த ஆர்டரில் தான் தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இப்போ அதே சேம் கான்செப்டில் இப்போ எப்படி நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இங்கே ஜென்ரலாக நம்ம டைப்ஸ் ஆஃப் த இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸோட இதில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் அமாங் செவரல் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் between two non-empty sets, some special relations are important for further exploration. Such relations are called functions சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். A company has 5 employees in different categories. ஒரு கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? 5 employees in different categoriesல உட்கார வச்சுருக்காங்க. If we consider their salary distribution for a month as shown by the arrow diagram. இங்கே என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸோடைய சேலரிஸோடைய ரிப்போர்ட் வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? we see that there is only one salary associated for every employee of the company. ஓகேவா? அப்போ what about will be considered in terms of E1 goes to எங்கே போது பாருங்க 1 lakh and E2 goes to எங்கே போது பாருங்க E2 in terms of 50,000 and E3 goes to what about E3 goes to 45,000 and E4 goes to 30,000 and E5 goes to 20,000. இது சேலரியில் எக்ஸ்ப்ளோரேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே சேம் இஸ் ஆல்சோ இன் வேரியஸ் கண்டிஷன்ஸில். ஹியர் ஆர் வேரியஸ் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டிங் சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் சொல்லிக்கலாம். என்னென்ன இந்த கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கன்சிடர் த செட் ஆஃப் ஏ of all four classmates corresponding to each students there is only one age. There is only one age. அதே போல் you go to a shop buy a book. ஒரு புக்கை நம்ம ஷாப்பில் இருந்து வாங்க போகிறோம். If you take out of a book there is only one price corresponding to it. It does not have two prices corresponding to it. Of course many books may have the same price. ஏன்னா நிறைய புக்ஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் ரேட்டில் இருக்குன்றதுனால. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளாக சொல்லும் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் அவேர் த பாயில்ஸ் லா. ஓகே, corresponding to a given values of pressure P there is only one value of volume. எனக்கு வால்யூம் கிடைக்கிறது. அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நான் எக்கனாமிக்கல் ஓரியன்டாக சொல்லும்போது த குவான்டிட்டி demanded can be expressed as Q is equal to 360 minus 4P where P is the price of the commodity. We see that for each value of P there is only one value of Q. Thus the quantity demanded Q depended on the price P of the commodity. ஓகே, இந்த ஆர்டரில் ஒவ்வொரு இதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன்ஸோடைய இந்த ஆர்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸோடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வில் பி கன்சிடர் போட்டு தான் இன்னும் டயக்ராம் ஓரியன்டாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். என்ன டயக்ராம் ஓரியன்டாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ரிலேஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருந்தால் தான் ரிலேஷனுக்குள்ளார வர முடியும், ரிலேஷன் இருந்தால் தான் ஃபங்க்ஷனுக்குள்ளார உள்ளே வர முடியும். அப்போ ஒவ்வொரு சர்க்குலர் இன்டீரியர் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, அப்போ therefore a relation F between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to capital X there exists only one y belongs to capital Y such that x comma y belongs to F. That is
f is equal to x comma y set of order pairs for all x belongs to capital X and y belongs to capital Y. This is called about the definition of the function. Question la define function கேட்பாங்க 2 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? This is a very important definition. Okay. And next one, you do know the terms from கொடுத்துருக்காங்க பாருங்க. A function is also called as a mapping or transformation. Function எப்படின்னு சொல்லிக்கலாம், mapping சொல்லிக்கலாம், இல்லைனாக்கா transformation சொல்லிக்கலாம். ஓகேவா? This is called about the function ஓட இது. அதே போல் ஃபங்க்ஷன்ஸில் டொமைன் கோடொமைன் சொல்லுவாங்க. இனி ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டரில் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. f is a function from x to y. f is a function from x to y. This is a function. இதில் பார்த்தீங்கன்னா x is called the domain. ஃபர்ஸ்ட் வர்றது domain and செகண்டாக வர்றது பார்த்தீங்கன்னா கோடொமைன் சொல்லுவாங்க. y is called the codomain. What about the range and image, pre-image? f of a equal to b. Then b is called a image of a under f. And a is called a pre-image of b. b ஓட pre-image தான் a ன்னு சொல்லிக்கலாம். இது pre-image and image ன்றத ஃபைண்ட் பண்ணுறது. The set of all images of the elements of x under f is called the range of f. நம்ம range of f தான் ரிலேஷன்லேயே பார்த்தோம். அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறது. அதே போல் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா if f is a function from x to y is a function only if every element in the domain of f has an image. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அதே போல் த இமேஜ் இஸ் யூனிக்காக இருக்கணும். ஓகே. அடுத்ததாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இஃப் a and b are finite sets such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p ன்னு சொல்லிக்கலாம். This is a very important 1 mark type question. ஓகே, நோட் பண்ணி வச்சிங்க. இந்த ரிமார்க்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இது இஸ் 1 மார்க் டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, அதே போல் இந்த சாப்டரில் இன்னும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா we always consider f to be real valued function. அதே போல் f வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸாக இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரைபிங் டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். எப்படி டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸ் வில் பி கன்சிடர். ரெண்டு இது எனக்கு பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. லெட் f of x is equal to 1 by x plus 1. if x is equal to minus 1 then f of minus 1 is not defined. ஏன்னா இந்த இடத்துல x is equal to minus 1 அப்ளை பண்ணால் 1 by 0. 1 by 0 nothing but infinity. அப்போ இன்ஃபினிட்டினா என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் ஆகலன்னு சொல்லிக்கலாம். hence f is defined for all real numbers except at x is equal to minus 1. அப்போ எப்போ எனக்கு டிஃபைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் -1. -1 தவிர்த்து மீதி எடுக்கும்போது இந்த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன்ஸாக மேப்பிங் ஆகும். அதே டொமைன் ஆஃப் எஃப் இஸ் ஆர் -1. ஓகேவா? அதே சேம் as ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். let f of x is equal to 1 by x square minus 5x plus 6. ஓகே, இட் இஸ் எ quadratic equation. quadratic equations ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா if x is equal to 2 and 3, அப்போ except 2 and 3 ஆர் என்னது விட்டுட்டு மீதி இருக்கிற ரியல் நம்பர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஆகும். அதுதான் இந்த f is equal to r minus 2, 3ன்னு சொல்கிறது. ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். புரியுதா? இந்த திஸ் ஆர்டரில் ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்த்தோமோ அதை வில் பி ரீட் அவுட் த டேர்ம் என்ன கண்டிஷன்ஸ்ன்றதை பாருங்கள். வில் பி சி த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷனில் கொடுத்ததுக்கு ரீட் அவுட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3 டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஆரோ டயக்ராம் டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனா இல்லை நாட் ஏ ஃபங்க்ஷனான்றதை டயக்ராம் ஓரியன்டாகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். எப்படி டயக்ராம் ஓரியன்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். அதாவது இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் வந்துடுச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் எ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இப்போ இதே செகண்ட் ஒன் பாருங்கள். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் வந்து போச்சு. அப்போ ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். அதாவது தட் இஸ் வில் பி 1 goes to m, 2 goes to n, 3 goes to n. ஓகேவா? இந்த ஆர்டரில் இருந்தாச்சுனாலும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ரெப்ரசன்ட் அபவுட் ஏ. இங்கே பாருங்கள், இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஏன் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிக் இமேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்திருக்கு. ஓகே, ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்திருக்கு. ஓகே, உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மிரர் முன்னாடி நிற்கிறீங்க, உங்களோட இமேஜ் மட்டும் தான் தெரியணும். உங்களோட இமேஜ் தவிர வேறு ஏதாவது ஒரு இமேஜ் தெரிஞ்சிச்சுனாக்கா இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போ 2 இமேஜ் வந்துருச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ நான் 2 நம்பர் எடுக்கிறேன், அதனோட இமேஜ் என்ன கிடைக்குதுன்னா n கிடைக்குது. இப்போ 3ன்னு வைக்கிற இடத்துல அதுக்கும் எனக்கு இமேஜ் வந்து n இஸ் ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அதனால் then will we find out the result. This is not a function. One of the input b is associated with 2 output கூட இருக்கிறதுனால it is a not a function. arrow diagram represent பண்ணி find out பண்ணி சொல்கிறது. அதே போல் நோட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The range of a function is a subset of its codomain. Range of a function is a subset of its a codomain. It is a very important 1 mark type question. ஓகேவா, அதனால் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் படித்து ரீகால் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த சாப்டர்ஸில் ஓவராண்டாக டேர்ம்ஸ் ஆஃப் 1 marks அண்ட் 2 marks 5 marks எல்லாத்தையும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிங்க. ஏன்னா இட் இஸ் a very important conditions of the term. ஓகே, and see the example sums for 1.6. 1.6ல பார்த்தீங்கன்னாக்கா ரைட், கேபிட்டல் X is equal to 1 2 3 4. இது is 2 mark type question. இங்கே கேபிட்டல் Y is equal to கொடுத்துட்டு and R is equal to ரிலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஷோ தட் த டேர்ம்ஸ் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க பாருங்கள். R is a function and find its domain என்ன, கோடொமைன் என்ன அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சரெலாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸ் 1 2 3 4 அண்ட் கோடொமைன் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 and mapping from R in terms of function from R x to y. Appa therefore will be x belongs to capital X and y belongs to capital Y. Those are the elements of only one image in y. Therefore the R is a function. இங்க இருக்க arrow diagram represent பண்ண இத பாருங்க. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் வந்து போச்சு. அப்போ யூனிக் இமேஜ் வந்துச்சுனால என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அப்போ வாட் அபவுட் த டொமைன்? டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன வந்திருக்கு, எக்ஸ் இஸ் ஏ டொமைன். அப்போ therefore the domain x is equal to and codomain means 2 4 6 8 10. ஏன்னா இன்க்ளூடிங் தட் நம்பர் எது மேப்பிங் ஆகலையோ அந்த நம்பரையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும், அதை எடுக்காமல் இருக்கக்கூடாது. கோடொமைனாக்கா ஒயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து எடுத்தது கோடொமைன். அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் எங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோ அது மட்டும்தான் இது ரேஞ்ச். 2 4 6 8 அந்த இடத்துல போய் 10 எடுத்து சேர்த்து எழுதக்கூடாது. திஸ் 3 இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே இட் இஸ் என் ஆஃப் த கொஸ்டின். ஓகேவா, 2 mark டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் 1.7ல் பார்த்தீங்கன்னாக்கா a relation f is a function x tends to y is defined by f of x is equal to x square minus 2 where capital X is equal to minus 2 minus 1 0 3 and capital Y is equal to R. List the elements of f and if f is a function, f is a ஃபங்க்ஷன்றதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2 minus 1 0 3. ஓகேவா, இந்த இஸ் ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ அப்ளை பண்ண போகிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் -2 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், 2 கிடைக்குது. அண்ட் -1 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா -1 கிடைக்குது. 0 அப்ளை பண்ணும்போது -2, 3 அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்குது. அப்போ therefore the set of order pairs list out the elements of f. list out the elements of f ன்னு சொன்னாலும் the set of order pairs ன்னு சொன்னாலும் it will be same. அப்போ f is equal to -2, -2, -1, -1, 0, -2, 3, 7. okay, and next one பார்த்தீங்கன்னா f is a function ஆ கேட்டிருக்காங்க. we note that each element in the domain of f has a unique image, therefore f is a function. எப்படி சார் ஃபங்க்ஷன் சொன்னீங்க, in terms of நீ வேணா மேப்பிங் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, it is a x in terms of capital X and y. ஓகேவா, அப்போ therefore what about in terms of list of the terms y equals to f of x. அப்போ x in terms of என்னென்ன நம்பர்ஸ் வந்துருக்கு பாருங்க, -2, -1, 0, 3. ஓகேவா, நான் எக்ஸுக்கு ஒரு எலிமெண்ட் கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க 2. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா -1 அண்ட் 0க்கு பார்த்தீங்கன்னா -2 அண்ட் 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா 7. ஓகே, இட் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இட் இஸ் ஆல் த என்ட்ரிஸ் கண்டென்ட் அபவுட். ஓகேவா, அப்போ யூனிக் இமேஜ் கிடைக்கிறதுனால this is called about a function சொல்லிக்கலாம். f is a function சொல்லி then will be find out the resultant of the terms. okay, புரியுதா? and also we will see the next one very important 5 mark டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா
if x is equal to example 1.8, if capital X is equal to minus 5, 1, 3, 4 and capital Y is equal to A, B, C, then which of the following relations are function from X to Y? ஓகேவா, அதில் கொடுத்துக்கிறது 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பார்ட்டில் எது எனக்கு ஃபங்க்ஷன்ஸாக இல்லையான்ற ரிலேஷன்ஸில் கொடுத்துருக்கிறத ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் இப்போ பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம், இல்லைனா ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும்போது கொடுத்துக்கிற எக்ஸோட வேல்யூஸ் எல்லா நம்பர்ஸையும் ரைட் பண்ணணும் அண்ட் ஒய்யோட செட் ஆஃப் இதரையும் நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு R1 minus 5 comma A, 1 comma A, 3 comma B. First in terms of X, Y, arrow diagram write பண்ணியாச்சு. X in terms of mapping from minus 5 to A. அப்போ minus 5 to A. அதே போல் 1 to A and 3 to B. It is not a function. Why not a function? ஏன்னா எனக்கு ஒரு எலமெண்ட் வந்து மேப்பிங்கே இல்லாமல் இருக்குது. அப்போ மேப்பிங்கே இல்லாமல் இருந்துச்சுனாக்கா it is called about not a function. அப்போ we may represent the relation R1 in arrow diagram. If R1 is not a function, 4 belongs to X, does not have an image in Y. அப்போ எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கல. ஓகேவா, அதனால் it is not a function சொல்லிக்கலாம். அதே போல் செகண்ட் ஒன் பாருங்கள், arrow diagramல ரெப்ரசென்ட் பண்ணும்போது X relation Y. அப்போ what about in R2 it is மேப்பிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கு. இப்போ what about will be considered, it is a function or not a function? It is called about function. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப்பிங் ஆகிருக்கு. அதே போல் எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் வந்து போச்சு. அப்போ யூனிக் இமேஜ் வந்ததுனால it is called about ன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அண்ட் what about in third one R3 in terms of mapping from the எல்லா எலமெண்ட்டுக்கு மேப்பிங் பண்ணுறோம். அப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன வருது பாருங்கள், இமேஜ் வந்திருக்கு. ஆனால் டொமைனில் இருக்கிற எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 goes to A அண்ட் இங்கே பாருங்கள் 1க்கு இருக்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஏவும் இருக்குது, 1க்கு வந்து பியும் இருக்குது. அதே போல் பாருங்கள் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா 2 எலமெண்ட்டுக்கு இமேஜ் வந்திருக்கனால இட் இஸ் கால்ட் அபவுட் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? இந்த மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸில் ஒரு 2 சம்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். யூ வில் பி கம்ப்ளீட் அபவுட் இன் எக்ஸசைஸ் 1.3. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.9ல பாருங்கள், f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வேல்யூஸை கொடுத்துட்டு அப்ளை பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். f of x is equal to 1 இந்த இடத்துல x க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. அதே போல் x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க, x க்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணணும், x plus 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல x plus 1 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் சிம்பிளிஃபை வி கெட் த ரிசல்ட். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் f of x plus f of 1. f of 1 கண்டுபிடிச்சிருக்கோம், f of x தெரியும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரைட் பண்ணுறது another result. Note that f of x plus f of 1 not equal to f of x plus 1. In general f of a plus b is not equal to f of a plus f of b. அதனால தான் இந்த ஆர்டரில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. It is also important 2 mark type question. உங்களுக்கு எக்ஸசைஸில் 1.3ல ஃபஸ்ட்டு 2 சம்ஸ், ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு 3 sums will be homework question. ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் அண்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஓகேவா, இந்த தேர்ட் கொஸ்டின் 3 questions will be complete in your homework. ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.